ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பியூட்டி கிச்சன் ஃபேஸ் பேக். இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். நல்லா ஒரு ஸ்கின்னு, கிளாசிக் ஸ்கின்னாக நம்மளது நல்லா பிரைட் பண்ணி கொடுக்கும் சூப்பரான ஃபேஸ் க்ரீமு. அதாவது அரிசி தண்ணி. நம்ம அரிசி கழுவும்போது ஃபஸ்ட்டு தண்ணி கழுவிட்டு எடுத்து வச்சு, ஃபஸ்ட்டு தண்ணி நல்லா கொஞ்சம் கழுவிட்டு அந்த தண்ணி தேவையில்லை, அதை எடுத்து வச்சிடணும். அடுத்து 2வது 3வது தண்ணி கழுவுறது நம்ம ஒரு பாத்திரத்தில் நான் போட்டு வச்சுக்குவேன். பாருங்கள், இந்த மாதிரி. இது நான் சமையலுக்கு எடுத்துருக்கிற அரிசி. இதை நல்லா ஃபஸ்ட்டு தண்ணி கழுவும் போது எடுத்து ஊற்றிடணும், இது யூஸ் இல்லை. அடுத்து 2வது 3வது தண்ணி கழுவிட்டு அந்த தண்ணி எடுத்து ஒரு 2 ஹவருக்கு எடுத்து வச்சுக்கணும். பாருங்கள், இப்போ இது வந்துட்டு ஃபஸ்ட்டு தண்ணி. இது கழுவுறது இந்த ஃபஸ்ட்டு தண்ணி தேவையில்லை, இது எடுத்து ஊற்றிடணும், இது தேவையில்லை நம்மளுக்கு. பாருங்கள், இது ஃபஸ்ட்டு தண்ணி அரிசி கழுவிந்து சும்மா லைட்டாக கழுவிட்டு, இது தேவையில்லை அரிசி தண்ணி இது. ஏன்னா டஸ்ட் எல்லாம் இருக்கும், அந்த கருப்பு என்னென்ன அது மேலே ஏதாவது இருந்துச்சுனாக்கா ரொம்ப கருப்பாக வரும். இதில் க்ரீம் செஞ்சாலும் நல்லா இருக்காது. இது தேவையில்லை, இது நம்ம வேண்டாம். இது ஃபஸ்ட்டு தண்ணி தேவையில்லை. இப்போது 2வது தண்ணி 3வது தண்ணி தான் எடுத்து வச்சுக்கணும். நான் அதே மாதிரி தான் பாருங்கள், இது இப்போ கழுவிட்டு இது ஃபஸ்ட்டு தண்ணி போயிடுச்சு, இது செகண்டு தண்ணி. இப்போ அடுத்து திரும்பியும் இது 3வது தடவை கழுவுற தண்ணி. இப்போ இந்த தண்ணியை வந்து ஒரு 2 ஹவரு நல்லா விட்டுடணும். 2 ஹவர் கழித்து இது கீழே பார்க்கும்போது இந்த அளவுக்கு ஒரு ஒயிட் இருக்கும் பாருங்கோ. அதை எடுத்து இந்த உருளைக்கிழங்கு நம்ம இது பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு வச்சுட்டு கொஞ்சம் எடுத்து அந்த ஒயிட்டு கீழே வந்து நிற்கும், அந்த மாதிரி இது அரிசியில் நிற்கும். அது இல்லாமல் இது ஒரு 2 ஹவர் கழித்து பார்க்கும்போது ஃபுல்லாக அந்த ஒயிட் அதில் நின்றுட்டு இருக்கும். அதை எடுத்து ஒரு ஃபேஸ் க்ரீம் எப்படி செய்யணும், அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு சொல்லிவிட்டு 2 ஹவர் மினிமம் இதை விடணும். அப்போ தான் அது ஃபுல்லாக கீழே இறங்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் கழுவும் போது அந்த தண்ணி தேவையில்லை, ஏன்னா அது ரொம்ப டஸ்ட்டு எல்லாம் இருக்கும், கலரும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த தண்ணி எடுத்துடுங்க, வேண்டாம். 2வது 3வது இந்த மாதிரி கழுவுன தண்ணி இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் போட்டு ஒரு 2 ஹவர் மினிமம் விட்டோம்னா அது ஃபுல்லாக க்ளீனாக அந்த வெள்ளை இது கீழே இறங்கிட்டு இருக்கும். 2 ஹவர் கழித்து உங்களுக்கு காட்டுற எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு இதில் க்ரீமு. இப்போ இந்த தண்ணி எடுத்து வச்சுருந்து 2 ஹவர் ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு இருக்குது பாருங்க. மேலெல்லாம் நல்லா லைட்டு கலராக ஒயிட்டாக இருக்குது, கீழே வந்துட்டு அந்த இது தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். இப்போ நான் இதுக்கு ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சு, இது நம்ம ஷேக் பண்ணாமல் ஆட்டக்கூடாது, லைட்டாக இந்த தண்ணியை வந்து இன்னொரு பாத்திரத்தில் எடுத்துக்கணும். அந்த கீழே நிற்கிற அந்த ஒயிட்டு மட்டும் தான் தேவை. நல்லா பிரைட்டும் கிளாசிக் ஸ்கின்னு க்ரீமு நம்ம செய்யலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக தண்ணி எடுத்துட்டோம்னா நம்ம கழுவும் போது ஒரு 2-3 அரிசி வரும், அந்த அரிசி இருக்கும் பாருங்கள். இவ்வளோ தண்ணி எடுத்தோம். இதில் வந்து இதுதான் நம்மளுக்கு தேவை, இந்த அரிசியோட அந்த கீழே இதெல்லாம் பாருங்கள். அது கழுவும் போதே அந்த அரிசி இதில் வந்துடும் பாருங்கள். இதெல்லாம் அரிசி நம்ம கழுவும் போது ஒரு 2-3 அரிசியாவது இதில் இருக்கும். இப்போது இந்த தண்ணியில் இருக்கிற இதை தான் இப்போ ஒரு வடிகட்டி வச்சு, இப்போ கடைசியில் இருக்கிறது தான் இப்போ நம்ம வடிகட்ட போகிறோம் பாருங்கள். இப்படி ஒரு வடிகட்டி வச்சு இந்த தண்ணியை வந்து இந்த அரிசி தண்ணி நல்லா இப்படியில் ஊற்றிடணும். ஏன்னா இது தினம் கூட நம்ம செய்யலாம். நான் காலையில் செஞ்சேன்னா 2 டைமும் என் ஸ்கின்னுக்கு இந்த க்ரீமு நான் அப்ளை பண்ணிக்கிறேன். நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி கூட அப்ளை பண்ணிக்கிறேன் பாருங்கள். அந்த ஃபுல் அந்த மாவு அரிசி இது எவ்வளோ தண்ணி எடுத்தோம். இது வந்துட்டு நீங்கள் செடிங்களுக்கு ஊற்றலாம், இல்லைன்னா உங்கள் ஃபேஸ் கழுவிக்கலாம், இல்லை உங்கள் ஹேர் வாஷ் கூட பண்ணிக்கலாம். இந்த மாதிரியில் நான் வீடியோஸ் உங்களுக்கு போட்டிருக்கிற அரிசி தண்ணின்னா அவ்வளோ நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட் நம்மளுக்கு கிடைக்குது. இப்போ பாருங்கள், இவ்வளோ தண்ணியில் இவ்வளோ தான். இப்போ இதுவே ஒரு 2 நிமிஷம் நம்ம விட்டுட்டோம்னா கீழே வந்து அப்படியே அந்த ஒயிட்டு நிற்கும். இந்த மாதிரி பாருங்கள். இது இப்போது ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தான் வந்திருக்குது. இப்போ இந்த தண்ணி இது வேறு எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இது தான்
இப்போ இந்த பவுலில் எடுத்து வச்சுக்கிறது தான் தேவையாக இருக்குது நம்மளுக்கு. இப்போ இது ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் கீழே எப்படி அந்த ஒயிட் நிற்கிது பாருங்க. அதுக்கு முன்னாடி இதில் நம்ம சேர்க்க வேண்டிய பொருள் வந்து என்னான்னு பார்க்கலாம். அலோவேரா ஜெல்லு நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா க்ளோ பண்ணி கொடுக்கும். அடுத்து கிறிஸ்லின், இதுவும் நம்ம ஸ்கின் வந்து நல்லா க்ளோ வச்சுக்கும். அடுத்து பாதாம் ஆயில், அதாவது ஆயில்மெண்ட் ஆயில். இது 3 பொருளை வச்சு நம்ம சூப்பரான ஒரு ஃபேஸ் க்ரீம் பண்ண போகிறோம். நல்லா கிளாசிக் ஸ்கின் க்ரீமு, நல்லா பிரைட்னஸை பண்ணி கொடுக்குது. கண்டிப்பாக இந்த மாதிரி வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்தது நான் அரிசி தண்ணியும் பருப்பு தண்ணி, அதாவது மைசூர் பருப்பு நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லை, அது வந்து நல்லா பிரைட்னஸ் பண்ணி கொடுக்கும். இந்த பருப்பும் அரிசி தண்ணியை வச்சு இந்த 2 பொருளை வச்சு அதில் ஒரு க்ரீம் எப்படி செய்யுது, ஃபேஸ் பேக் எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இதில் வந்துட்டு ஃபேஸ் பேக்கு ஃபேஸ் க்ரீம் கூட செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி தண்ணி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா, ஏன்னா தினம் நம்ம சாதம் செய்யும் போது கழுவி வைக்கிற தண்ணி, அந்த கழுவி வைக்கிற தண்ணி வந்து நம்ம எடுத்து வச்சுட்டு இன்னும் 2 ஹவர் விட்டோம்னா அந்த கீழே இருக்கிற தண்ணி தான் நம்மளுக்கு தேவை. பாருங்கள், உங்களுக்கே பார்த்தா இப்படி பண்ணும்போது அந்த ஒயிட் எப்படி தெரியுது பாருங்கள். செப்பரேட்டாக தண்ணி அங்கே கீழே அந்த ஒயிட்டு இதிலே உங்களுக்கு க்ளீனாக தெரியும். இவ்வளோ க்ளீனாக தெரியுது பாருங்கள். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா ஒயிட் உங்களுக்கு தெரியுது. இந்த மாதிரி தான் இப்போ இதில் அவ்வளோ தண்ணியில் எவ்வளோ தான் கிடச்சிருக்குது. இந்த மாதிரி ஒரு நாளைக்கு இந்த மாதிரி நான் செஞ்சு வச்சுன்னா 1 வாரத்துக்கு செஞ்சு வச்சுக்கலாம். ஏன்னா தினம் நம்ம அரிசி கழுவுற சாப்பாடு செய்கிறதுக்கு இந்த மாதிரி லாஸ்ட்டு அதில் இருக்கிறது அவ்வளோ தான் வரும். 1 டீஸ்பூன் 2 டீஸ்பூன் வரும். இப்போ இதில் வந்து தேவையான அளவுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆல்மண்ட் ஆயில் சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க, அதிகமாக வேண்டாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில்மெண்ட் ஆயில் இதில் மிக்ஸ் பண்ணிக்கணும். அடுத்து வந்து கிறிஸ்லின்னு, இது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு. இதெல்லாம் இவ்வளோ தான் ஒரு அளவு. இது நம்ம அளவுக்கு மீறி எடுத்துக்கக்கூடாது. பாருங்கள், கிறிஸ்லின்னு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு. இப்போ இது இந்த அரிசி தண்ணியும் இந்த கிறிஸ்லின்னு இந்த பாதாம் ஆயிலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணும். எந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நல்லா சூப்பரான ஒரு க்ரீம் ரெடி ஆகும். அடுத்து இதில் நம்ம சேர்க்க வேண்டியது, நான் லாஸ்ட்டில் அலோவேரா ஜெல்லு சேர்த்துக்க போகிறேன். அலோவேரா ஜெல்லு ஃபஸ்ட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு அலோவேரா ஜெல்லு. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணும். நம்ம மிக்ஸ் பண்ணுவோம். அப்படி நம்மளுக்கு வேணும் க்ரீம் ஸ்ட்ரெச்சருக்கு வரலன்னா இன்னும் 1 டீஸ்பூனுக்கு அலோவேரா சேர்த்துக்கலாம். ஆனால் இது க்ரீம் ஸ்ட்ரெச்சருக்கு வரணும். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும். இந்த மாதிரி நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு அலோவேரா எடுத்துக்கினேன். அலோவேரா ஜெல்லு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு க்ரீம் ஸ்ட்ரெச்சருக்கு பாதாம் ஆயில், கிறிஸ்லின்னு, அலோவேரா ஜெல்லு, அரிசி அந்த கழுவுன லாஸ்ட்டு எல்லாம் இருக்குது அந்த ஒயிட்டு, இந்த அளவுக்கு தான் எடுத்துக்கணும். 1 இல்லை 2 டீஸ்பூன் அளவுக்கு அந்த அரிசி இது லாஸ்ட் அந்த ஒயிட் எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஒரு க்ரீம் செஞ்சுட்டு நல்லா கிளாசிக் ஸ்கின்னாக நம்மளுக்கு இருக்கும். அது இல்லாமல் நல்லா பிரைட் பண்ணி கொடுக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு க்ரீம் ஸ்ட்ரெச்சருக்காக வந்துடுச்சு. இதில் இல்லை உங்களுக்கு இது தான் ஒரு க்ரீமோட ஸ்ட்ரெச்சரு. இந்த மாதிரி தான் செஞ்சுக்கணும். ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. பாருங்கள் எந்த அளவுக்கு. அப்படி இல்லை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இதுவாக வேணுன்னா கூட இன்னும் நீங்கள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு அலோவேரா ஜெல்லு சேர்த்துக்கலாம். இந்த இது கரெக்டாக இருக்குது. இது 1 வாரத்துக்கு யூஸ் பண்ணுவேன். 1 வாரத்துக்கு மேலே மறுபடியும் நான் செஞ்சு யூஸ் பண்ணிக்குவேன். நல்லா ஒரு பிரைட் ஸ்கின் பண்ணி கொடுக்குது. அது இல்லாமல் நல்லா கிளாசிக் ஸ்கின்னாக நல்லா சூப்பராக நம்ம ஸ்கின் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இது ஆண் பெண் கூட யூஸ் பண்ணலாம். அது இல்லாமல் இந்த காலேஜில் அங்கே தங்கின்னு படிக்கிறவங்க, ஹாஸ்டலில் இருக்கிறவங்க, இந்த மாதிரிலாம் நீங்கள் அங்கே அரிசி தண்ணி இருக்குது இல்லையா, அதுவும் முகத்தை கழுவிக்கலாம். நல்லா ஒரு பிரைட்னஸ் பண்ணி கொடுக்கும். அது இல்லாமல் நீங்கள் குளிக்கும் போது கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் நான் வீடியோ உங்களுக்கு போட்டு இருக்கிறேன் பாருங்கள். இது மாதிரி ரொம்ப இந்த அரிசி தண்ணி ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு க்ரீம் நம்மளுக்கு. இதில் ஃபேஸ் பேக் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். சேம் இதே மாதிரி இந்த அரிசி இது எடுத்துகிட்டு அந்த அடி தண்ணி அதில் வந்து கொஞ்சம் கடல மாவு இல்லை உளுந்து இல்லை கட்டி பச்சை பயிறு இந்த மாதிரி எது நீங்கள் இருக்குதோ அந்த பொருள் கொஞ்சம் நல்லா அரைச்சிட்டு இது அதில் சேர்த்து கொஞ்சம் தயிர் சேர்த்துக்குன்னு உங்கள் ஸ்கின்னுக்கு
நீங்கள் போட்டு பாருங்கள் எவ்வளோ ஒரு சூப்பரான ரிசல்ட் கிடைக்குதுன்னு. அது எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் கூட உங்களுக்கு நான் வேண்டாம் சொல்கிறேன். பாருங்கள், இதுதான் ஒரு சூப்பரான க்ரீமு. நல்லா சூப்பராக இருக்குது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. பாய்.